கொஞ்ச நாள் தண்டனையை அனுபவிச்சுட்டு அவரு வந்துருவாருமா. இசக்கிய மாட்டி விட்டா அவன் கண்டிப்பா என்னையும் என் புருஷனையும் ஏதாச்சும் பண்ணிடுவாமா. செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்கம்மா. என் புருஷன் ஜெயில இருந்து எப்ப வராரோ அப்ப வரட்டும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? தப்பு செய்யாத உங்க புருஷன் ஜெயில இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. என் புருஷன் ஜெயில இருந்தா உயிரோடவாவது இருப்பாருமா. அவரு வெளியில வந்து இந்த இசைக்கு அவர் ஏதாச்சும் பண்ணிட்டா நான் என்னமா பண்ண முடியும்? செஞ்சு என்ன எங்கேயும் கூப்பிடாதமா. என் புருஷன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். என்ன மன்னிச்சிடுமா. சொல்றத கேளுங்க. வேணாங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னால எங்கேயும் வர முடியாது. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு மகா. சிவாவோட நடவடிக்கை நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குக்கா. அவன் சிந்து கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா பழகுறான். அன்னைக்கு கூட சமையல் போட்டியில கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணா. சிவா மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனா சிந்து சமையல் போட்டியில நிச்சயமா தோத்து போயிருப்பா. அந்த சிந்து ஜெயிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க சிவா தான் காரணம். நீங்க அவனை கூப்பிட்டு இனிமே சிந்துவுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்க்கா. இல்லனா சிந்து சிவா மனச கலைச்சிருவா. சிந்துவ சிவா கிட்ட இருந்து பிரிச்சோம் அவளை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சோம் பிரயோஜனமே இல்லாம ஆயிடும். சரி மகா, இது விஷயமா நான் சிவா கிட்ட பேசுறேன். நீங்க இப்பவே அவனை நேர்ல கூப்பிட்டு பேசுங்க. சிவா, பெரியம்மா கூப்பிடுறாங்க, இங்க வா. நீ என் வார்த்தைய மீற மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் அந்த சிந்து என் வார்த்தைய மீற மாதிரி உன்னை நடந்துக்க வைப்பா. எனக்கும் உனக்கும் நடுவுல விரிசலை உண்டாக்கணும்னு அவ நினைக்கிறா. அந்த சமையல் போட்டியில கூட அவ கஷ்டப்படுறாளேன்னு மனிதாபிமான அடிப்படையில அவளுக்கு உதவி பண்ணவான்னு நீ கேட்ட. நானும் சம்மதிச்சேன். ஆனா அவ அதையே அவளுக்கு சாதகமா எடுத்துக்க கூடாது. அவளுக்கு பாவமோ பரிதாபமோ பாக்காத. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அவ அழுதத பார்த்து நான் ஒரு தப்பான முடிவெடுத்துட்டேன். அவளோட பொய்யான கண்ணீரு உண்மையை மறைச்சிருச்சு. நீ உதவி பண்றதால சிவா நம்மள மன்னிச்சு ஏத்துப்பாருங்கிற நம்பிக்கை அவளுக்கு வந்துடவே கூடாது. நீ என்னைக்குமே அவளை ஏத்துக்கவே மாட்ட, அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு அவளை நீ உணர வைக்கணும். என்னைக்குமே சிவா அன்னபூர்ணியோட வார்த்தையை மீற மாட்டான்னு அவளுக்கு புரியணும். அதுதான் நீ எனக்கு கொடுக்கற மரியாதை. சமையல் போட்டியில அவ கலந்துக்கலாமான்னு நீ கேட்டதும் நான் கலந்துக்க சொன்னதால அவ செஞ்ச தப்ப நான் மன்னிச்சுட்டதாவோ, அவ உனக்கு செஞ்ச துரோகத்தை நான் மறந்துட்டதாவோ நினைச்சுக்க வேண்டாம்.